அனைவருக்கும் வணக்கம். மக்களவைத் தேர்தல் 2024 நடைபெற இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கு. விறுவிறுப்பான அரசியல் களம், அதிரடி காட்டும் அரசியல் கட்சி தலைவர்கள். திமுகவிடம் 8 தொகுதிகளை கேட்க இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு 8 தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா எங்கள் கட்சி சார்பாக புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால் 8 தொகுதிகளை எங்களுக்கு நாங்கள் கேட்க இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மாநாட்டிலேயே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுடன் கூட்டணி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் அவர் பேசிய அந்த பேச்சிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் எங்களை அழைத்து பேசும்போது நாங்கள் 8 தொகுதிகளை கேட்க இருக்கிறோம், அந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜக அரசை எதிர்த்து ஒரு யுத்தமே நடைபெற இருக்கிறது. இந்த யுத்தத்தில் மிகவும் சவால் நிறைந்த ஒரு போராட்ட களமாக இந்த தேர்தல் நடைபெறும். தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாஜகவை எதிர்த்து ஓட்டளிக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாஜகவை இந்த நேரத்தில் நம்ம எதிர்த்து வாக்களிக்காவிட்டால் இந்தியா மிகப்பெரிய மோசமான நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது யுத்தம் போன்ற ஒரு தேர்தல். இது யுத்தத்தில் எப்படி வீரர்கள்லாம் பங்கேற்பார்களோ, யுத்த களத்தில் எப்படி போராட்டம் நிறைந்த ஒரு யுத்தம் களம் அமையுமோ அது போன்றதான் இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தல் அமைய இருக்கிறது. இந்த தேர்தலில் அதிகப்படியான தொகுதிகளை வென்றே ஆகணும். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் ஒன்றிணைந்து அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கு நம்ம எப்படி வெல்லணும் அப்படிங்கிற யுக்தியை கையாண்டு நம்ம கண்டிப்பாக அந்த தொகுதிகளை நம்ம வென்று கூட்டணி கட்சியை பலம் வாய்ந்த கட்சியாக பலம் வாய்ந்த கூட்டணியாக நம்ம இருந்து செயல்படணும். பாஜகவை எதிர்த்து செயல்படக்கூடிய இந்த தேர்தல் மிகவும் கரடுமுரடான ஒரு செயல். இது மிகவும் எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு போராட்ட களம் நிறைந்த தேர்தல் இந்த தேர்தல். அதனால் நம்ம எல்லாரும் கூட்டணி கட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் வெற்றி வாகை சூடி கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய வகையில் நம்ம செயல்படணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகளை திமுக அரசு ஒதுக்கி தருமா, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்குவாரா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.